அனைவருக்கும் வணக்கம். நம்ம நெறைய ரீல், ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருப்போம். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஹஸ்பண்ட் துள்ளி குதிக்கிறத. ஆனா, எங்க வீட்ல அது கொஞ்சம் ரிவர்ஸ். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் டூர் விஷயமா 2, 3 நாளைக்கு வெளிய போயிருக்காங்க. நானும் என் பையனும் ஜாலியா இருப்போம். டின்னருக்கு என் ஹஸ்பண்டோட ஃபேவரைட் ரசம் ரைஸ் ரெசிபி தான் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபி பண்றது ரொம்ப சிம்பிள். பருப்பு சாதம் பண்ற மாரி தான். ஆனா, ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட அது உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மசியிற அளவுக்கு வதக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரிசி, மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு தேவையான அளவு காம்பினேஷன்ல வதக்கி வச்சிருக்க வெங்காய தக்காளியோட சேர்த்து போட்டுடணும். தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமான தண்ணி, உப்பு சேர்த்துட்டு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இதோட கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்க்கணும். குக்கர் மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டதும் அதுக்கப்புறம் தொறந்து பார்த்தா நல்லா டேஸ்டான ரசம் ரைஸ் ரெடி. இதுக்கு காம்பினேஷனா என்னோட ஃபேவரட் லிஜ்ஜத் அப்பளம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. நாளை சந்திப்போம்.